விருதுநகர்னு சொன்னால நமக்கு நினைவுக்கு வருவது கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். என்னடா இது அதிசயம்! விருதுநகர் மலையும் ஐயா காமராஜர் மலையும் திடீர்னு ஒரு பாசம் வந்துச்சு. அன்று தன்னலமற்ற தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை விமர்சனம் செய்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இன்று அதே ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக காமராஜர் அவர்களை பெருமை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னதான் நாடகத்தை அரங்கேற்றினாலும் வருகிற சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கான பதிலடி தமிழ்நாட்டு மக்கள் தருவது உறுதி. இங்க காமராஜர் ஐயாவை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யக்கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்ட ஆளுதானடா நீங்க. முன்னாடி உங்கள் அப்பா தாண்டா காமராஜர் ஐயா அவர்களை பார்த்து கேவலமாகவும் அநாகரிகமாகவும் தனது பத்திரிகையில் எழுதினாங்க. ஏன் உங்களுக்கு காமராஜர் ஐயா தான் ஞாபகத்துக்கு வராங்களா? அங்க பாலடைஞ்ச பள்ளிக்கூடமா இருக்குதே அரசாங்க பள்ளிக்கூடம், விருதுநகரே குப்பை கூடமா இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? விருதை மண்ணுக்கு சொந்தக்காரி நான் சொல்றேன். மக்களே, விருதுநகர் மக்களே, இந்த பேச்சை நம்பி இவருக்கு ஓட்டு போறதுன்னு நினைச்சீங்கன்னா விருதுநகரோட தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆட்சி மாற்றம் வேண்டும் விருதை மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே.